இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் எனும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்: நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். ஆயர் என்பவர் மந்தையை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர், மந்தையை பராமரிக்கக்கூடிய ஒரு தலைவர். இந்த ஆயரின் கரத்திலே கண்டிப்பும் இருக்க வேண்டும், கருணையும் இருக்க வேண்டும். இதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார்: உன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். கோல் என்பது ஆட்டிற்கு தேவையான இரையை பறித்து போடுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்று. நெடுங்கலி என்பது அது ஒரு கைத்தடி போன்றது. ஆடுகள் தவறு செய்கிற பொழுது அதை ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. எனவே நல்ல ஆயர் என்பவர் கருணையோடும் அதே வேளையிலே கண்டிப்போடும் இருந்தும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தையை வழிநடத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த ஆயர் பொறுப்பிலே இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு குழுவை, இந்த சமூகத்தை, திருச்சபையை ஏதோ ஒரு நிலையிலே நாம் வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறோம். திருமுழுக்கின் பொழுதே அந்த பணியானது, அந்த பொறுப்பானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. போதிக்கவும், வழிநடத்தவும், புனிதப்படுத்தவும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இந்த ஆயன் அல்லது தலைவன் என்ற ஒரு நிலையிலே வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறோம். இன்று ஆயர் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவராய் இருக்கிறாரா? என் அன்பிற்குரியவர்களே,
உயிரை கொடுப்பது என்று சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் விட்டு கொடுப்பது, தியாகம் செய்வது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவிற்காக, அந்த சமூகத்திற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இன்று நம் மத்தியிலே இருக்கக்கூடிய தலைமை இப்படியாக சுயநலமின்றி, பேராசையின்றி, மக்களுக்காக உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய தலைமையாக இருக்கிறதா? எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம், இன்று சுயநலம் பெருகிவிட்டது. நான், எனது என்று மனநிலை குறுகி போய்விட்டது. பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்காக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற நிலை வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன், தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் நமக்கு சொல்லித் தருகிறார். நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ இயேசுடைய சீடர்கள் அவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஏற்ப உயிரை கொடுத்தார்கள். தங்களுடைய மக்களுக்காக இரத்தம் சிந்தினார்கள், சிறைப்பட்டார்கள், அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மத்தியிலே அவர்கள் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள், ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். பவுலடியாரை சிறையில் அடைத்திருந்த பொழுது கூட அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் நமக்கு தந்தையாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் துணிவோடு இருக்க வேண்டாமா? அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டாமா? தியாகம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டாமா? இன்று நாம் ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல உயிரை கொடுக்கும் அளவிற்கான அன்பை கொண்டிருக்கிறோமா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல ஆயனை போல தலைமை பண்பிலே அவர்கள் வளரும்படியாய் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, பணத்தை வைத்து எதையும் செய்யலாம், பணத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற மனநிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இது சாத்தியமா? நிச்சயமாக முடியும். நாம் மாற இந்த உலகம் மாறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார், அதை வாழ்ந்தும் காண்பித்தார். அவருடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றக்கூடிய நாமும் அவரை போல வாழ்ந்து காண்பிப்போம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுவரை நாம் சுயநலத்தோடு இருந்து நம்முடைய பொறுப்பை உணராமல் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு ஒருவேளை அடிமையாகி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பெரிதுபடுத்தி நாம் நம்முடைய பொறுப்பை உணராமல் இருந்திருக்கலாம், பொறுப்பற்றவர்களாய் இருந்திருக்கலாம். இன்று மனம் மாறுவோம். ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல உயிரை கொடுக்கும்படியான தியாகம் நிறைந்த நல்லாயனாயிருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நல்லாயனே, எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, நீர் சொல்லுவது போல தியாகம் நிறைந்த பணிவிடை புரியக்கூடிய நல்ல ஆயனாக நாங்கள் வாழும்படியான ஞானத்தை, அன்பை, பரிவை, இரக்கத்தை, துணிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் பொறுப்போடு ஆண்டவரே, நீர் எம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய மந்தையை
வளர்க்கவும் பேணி பாதுகாத்து கண்டித்து திருத்தவும் தேவையான ஞானத்தை தாரும். இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் ஜெபம் கேட்டு நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே, வட்டியை கூட கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறும்படியாய் பொருளாதார நலன்களை தாரும். இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் இந்த உழைப்பிலே நல்ல ஒரு பொருளாதார வருவாயையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, இந்த எத்தனையோ பிள்ளைகள் குடி நோய்க்கு அடிமையாய் இருக்கிறார்கள். இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்று பொறுப்பை உணர்ந்து வாழும்படியாய் நீர் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் இருப்பதாக. நீர் கொடுத்திருக்கக்கூடிய அருளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, திருவருள் சாதனங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்தக்கூடிய இந்த வேளையிலே நீரே எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, எந்த விபத்தும் எந்த நோய் நொடியும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியா இந்த நாளிலே உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வைத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாள் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும். இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் ஆண்டவரே தக்க சமயத்திலே நீரே நல்ல பதிலை கொடுத்து வழி நடத்துவீராக. எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.